பெரிய பசுமையான ஒரு காடு இருந்தது. அங்கே மான், குரங்கு, நரி, மயில், யானை, ஆமை எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தன. அந்த காடு அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. அந்த எல்லா விலங்குகளிலும் மிகவும் மெதுவாக நடந்தது ஒரு சிறிய ஆமை. அது சிறியதாயிருந்தாலும் எப்போதும் மகிழ்ச்சியாக அமைதியாக வாழ்ந்தன. ஒரு நாள் மான் சொன்னது, ஆமையே, நீ இவ்ளோ மெதுவா நடந்தா ஒரு நாள் உணவு கூட கிடைக்காது. அதுக்கு பக்கத்தில் இருந்த நரி சிரித்தது. ஹா ஹா, உன்ன மாதிரி சோம்பேறிகள் எதுவும் சாதிக்க முடியாது. ஆமை மெதுவாக சிரித்தது. நான் மெதுவா போனாலும் நம்பிக்கையோட போறேன், அதுதான் முக்கியம். நரி சொன்னது, அப்படியானால் நாம் ஒரு போட்டி போடலாம். அதில் நீ வெற்றி பெற்றால் நீ சொல்லுவதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன போட்டி? ஓட்டப் போட்டி. எனக்கு சம்மதம். மான் சொன்னது, உன்னால் முடியாது. ஆனா ஆமை திடமாக சொன்னது, முயற்சி பண்ணணும், வெற்றி வந்தா நல்லது, இல்லனா அனுபவம் கிடைக்கும். அடுத்த நாள் காலையில் எல்லா விலங்குகளும் போட்டி பாதையில் கூடியது. போட்டியின் நடுவராக குரங்கு இருந்தது. போட்டியின் பாதை காடு வழியாக சிறிய ஆற்றைக் கடந்து பெரிய மரம் வரை செல்ல வேண்டும். தயார், தொடங்குங்கள் என்றதும் நரி மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. ஆமை மெதுவாக தன் சிறிய கால்களால் முன்னேற ஆரம்பித்தது. சில நேரம் கழித்து நரி திரும்பி பார்த்தது. அந்த ஆமை இன்னும் அங்கேதான் இருக்குது. நான் ஓய்வெடுத்து சிறிது தூங்கிவிட்டு பிறகு போனாலும் வெற்றி என்னுடையது. அவன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் நிழலில் அமர்ந்தான். அங்கே காற்று குளிர்ச்சியாக வீசியது. நரி மெதுவாக கண்களை மூடி தூங்கிவிட்டது. மற்ற விலங்குகள் எல்லாம் தூரத்திலிருந்து ஆமையை பார்த்துக் கொண்டிருந்தன. அது மெதுவாக, சிரமப்பட்டு, ஆனாலும் நின்றுவிடாமல் முன்னேறிக் கொண்டே இருந்தது. ஒரு அடியையும் விடாம முயன்றது. அது நரியை கடந்து சென்றது. நரி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தது. மற்ற விலங்குகள் அதைக் கண்டு ஆச்சரியப்பட்டன. மெதுவாக, மிகுந்த சோர்வுடன், ஆனாலும் உறுதியுடன் ஆமை பெரிய மரம் இருக்கும் இடத்தை அடைந்தது. அந்த மரத்தின் பக்கத்தில் குரங்கு வெற்றி, ஆமை வெற்றி பெற்றது என்று கத்தினது. அனைத்து விலங்குகளும் கைத்தட்டின. சில நேரம் கழித்து நரி விழித்துக் கொண்டது. அவன் தன்னுடைய தூக்கத்திலிருந்து எழுந்து ஃபினிஷ் லைன் பக்கம் ஓடினன். ஆனால் அங்கு எல்லா விலங்குகளும் ஆமையை பாராட்டிக் கொண்டிருந்தனர். உன்னிடமிருந்து நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டேன் ஆமையே. இனிமேல் யாரையும் இகழ மாட்டேன். அனைத்து விலங்குகளும் சிரித்தனர். காடு முழுக்க மகிழ்ச்சி பரவியது. மொரல்: வேகம் முக்கியமல்ல, ஆனால் நிதானமும் நம்பிக்கையும் இருந்தால் வெற்றி நிச்சயம். முயற்சி நின்றுவிடும் இடத்தில்தான் தோல்வி தொடங்குகிறது.